ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வர கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா L4, L5, S1 இந்த 3 லெவலையும் வந்து டிஸ்க் அதிகப்படியாக ப்ரொலாப்ஸ் ஆகி காலுக்கு போகிற நரம்பு சயாட்டிக் நரம்பை வந்து கம்ப்ரெஸ் பண்ணதுனால இவங்களால வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல, தூங்கும் போதும் வலி இருக்குது, நடந்தால் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவலாக வருது. அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்து நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருக்காங்க, டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க, எடுத்தும் குறையலன்னு ஒன்று. ஃபைனலாக டாக்டர்ஸ் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் ஒரே தீர்வு, அறுவை சிகிச்சை தான் வந்து பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்ன சூழ்நிலை தான் வந்து எங்ககிட்ட வந்தாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு முறையான ஃபிசியோதெரபி சிகிச்சை மட்டும்தான் கொடுத்து அவங்களுக்கு சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அதில் அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கு முழுசாக கிளியர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் இது. தமிழ்மணி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுங்க? வந்து டிஸ்க் கீழ் முதுகில் வந்து பிரச்சனை இருந்தது சார். அது ஜனவரிலேருந்து பிரச்சனை இருந்தது, கீழ் இடுப்பு வலியில் இருந்தது. ஸோ அதை நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எனக்கு L4, L5, S1 டிஸ்க் பல்ஜாக இருந்தது. ஸோ ஜனவரிலேருந்து எனக்கு வந்து பெயின் சிவியராக இருந்தது. அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து என்னால் ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, நல்லா குனியவும் முடியாத அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருந்தது, ரொம்ப சிவியராக இருந்தது. சரி, உங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சர்ஜரி தான், கன்ஃபார்ம் சர்ஜரி தான் பண்ணணும், மற்ற இதில் டேப்லெட்ல இல்லை மற்ற இதில் எதுவும் ரெடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்ல டீட்டெயில் சர்ச் பண்ணிட்டு சேலம் ஃபிசியோதெரபி பார்த்துட்டு தான் அவருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு இங்கே வந்தேன் சார். உங்களுக்கு வலி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? வலி வந்து ரொம்ப சிவியராக இருந்தது சார். ஸ்டார்டிங் வந்து லைட்டாக இருந்தது, பட் ஒரு பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து வலி வந்து எனக்கு இன்டென்சிஃபை ஆக ஆரம்பிச்சது, ரொம்ப சிவியராக இருந்தது. ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக என்னால் உட்கார முடியாது. உட்காந்துட்டுன்னா எந்திரிக்கும் போது உயிர் போகிற அளவுக்கு வலி இருக்கும். நிற்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? நிற்கும் போது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அதிகபட்சம் நார்மலாக நிற்க முடியும். அதுக்கப்புறம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் இப்போ நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 500 மீட்டர் நடக்கிறனாவே இடுப்புல வந்து ஷார்ப் ஷூட்டிங் பெயின் இருக்கும், லைட்டாக ஊசி குத்துற மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இது வந்து கால் வலி வந்து எனக்கு மார்ச்லேருந்து தான் வர ஆரம்பிச்சது. முட்டி கீழே மார்ச் ஒரு 12-13 அப்புறம் தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. கால் வரைக்குமே வலி இருந்தது. ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா இடுப்புல தாங்க உட்காரவே முடியாது. சாப்பிட்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் கூட என்னால கண்டிப்பா உட்காரணும், அவ்வளவு பெயினோட தான் உட்காரணும். அதுக்காக நிறைய டைம் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கும் போது நின்றுட்டே சாப்பிடுவேன். சரி, தூங்கும் போதெல்லாம் எப்படி வலி இருக்கும்? தூங்கும் போது இந்த லெஃப்ட் சைடு மட்டும் அப்பப்போ வலி இருக்கும். சரி, கண்டினியூஸா இருக்காது, விட்டு விட்டு வரும். அதுக்காக நான் ஒரு சைடு திரும்பி படுத்துப்பேன் மேக்சிமம். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு கம்மியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சிவியரா இல்லை. ஸோ ஆவரேஜாக அந்த ஒரு 15 டேஸ்க்கு கம்ப்ளீட் 15 to 18 டேஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியும். உட்காரும் போது எந்த பெயின் இல்லாமல் உட்காந்து எந்திரிக்க முடியாது. இப்போ நல்லா உட்கார முடியாது. சரி, இப்போ நின்றுட்டே சாப்பிட்டீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இப்போ சூழ்நிலை இல்லை சார், அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நல்லா உட்காருறாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் நல்லா உட்கார முடியாது. உட்காந்தாலும் நார்மலாக எந்திரிக்க முடியாது, அந்த வலி இல்லாமல் எந்திரிக்க முடியாது. உட்காரும் போதும் நிற்கும் போதும் அந்த வலி இல்லை சார். இப்போல்லாம் மற்றபடி இப்போ வலி எல்லாம் நல்லா வலி இல்லை, நல்லா இருக்கேன். இப்போ இவ்வளோ நேரம்லாம் நான் என்னால் உட்காந்துருக்கவே முடியாது. ஆரம்பத்தில் இருக்கும் போது ரொம்ப பெயினா இருக்கும். நான் உடனே எந்திரிச்சு நிக்கணும், இல்லை போய் படுத்துக்கணும், அந்த மாதிரி இருக்குன்னு இருந்தது. பட் இப்போ இந்த அளவுக்கு நல்லா உட்கார போகணும். சரி, இப்போ நாங்கள் சொன்ன எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ட்ரீட்மெண்ட் டைம்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ட்ரீட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு? கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சார். இதே போல L4, L5, S1 லெவல்ல வந்து டிஸ்க் பல்ஜுனாலேயோ ப்ரொலாப்ஸ்னாலேயோ பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால சர்ஜரி தான் ஒரே தீர்வு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சென்டரில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பல்ஜாகி வெளியே வந்து அந்த டிஸ்க் வந்து அழுத்துற நரம்பை வந்து நாங்கள் அந்த பல்ஜை வந்து உள்ளே தள்ளி விட்டுருவோம். உள்ளே தள்ளி விட்டோம்னா அழுத்திட்டு இருக்க நரம்பு வந்து ஃப்ரீ ஆகிடும். டிஸ்க் வெளியே வந்த டிஸ்க் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதோட பொசிஷனுக்கு வந்து போயிடும். இப்படி போகிறதுனால நமக்கு வந்து முதல்ல கால் வரைக்கும் பரவலாக இருக்கிற அந்த சயாட்டிக்கா வலி வந்து குறையும். அதுக்கப்புறம் இடுப்பில் இருக்கிற வலியும் குறையும். அதே போல் அந்த நரம்பு வந்து நல்லா சுருங்கி போயிருக்கும் உள்ள இந்த கம்ப்ரெஷனால. ஸோ அப்போ அந்த சுருங்கி போயிருக்க நரம்பை வந்து லெங்தன் பண்ணுற ப்ரொசீஜரும் வந்து நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த காலில் மதப்பு, அந்த கால் எரிச்சலாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து எந்த வித மருந்து மாத்திரையும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பிலே வந்து முழுக்க செய்கிறோம். இது வந்து ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து கரெக்டாக ப்ராப்பர் பண்ணி கொடுக்கறதுனால அந்த ப்ரொட்ரூஷன் ஆகி வெளியே வந்த டிஸ்கையும் உள்ளே தள்ளி விட்டுருவோம். அந்த நரம்பு அழுத்தத்தையும் ஃப்ரீ பண்ணி விடுறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து வலி தற்காலிகமாக மட்டும் குறையாது, நிரந்தரமாகவே குறையும்.
அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து முறையான சில எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து சொல்லி கொடுத்து அவங்கள அந்த டிஸ்க்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு மேற்கொண்டு எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் வலி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் வந்து நாங்கள் பண்ணுறோம். நீங்களும் இதே போல் வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு இல்லை ரொம்ப நாள்பட்டு வழியில் வந்து L4 L5 ப்ராப்ளத்தினால இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மூலயமா முழுமையாக குணப்படுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸும் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.